ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சயின்டிஸ்ட் ட்ரெஸ்அப் காம்படிஷனுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம்ல கிட்ஸு, அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் சார்ட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் சார்ட்டில் கட் பண்ணி அதை ரெடி பண்ண போகிறேன். இது நீங்கள் ஷாப்பில் கூட நம்ம டாக்டர் செட்டுலாம் இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ண முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க இதேமாரி சார்ட்டில் ரெடி பண்ணுங்கள். ஈஸி தான். இந்த இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோப் அது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். நமக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அதை ட்ரா பண்ணி கலர் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த கொஞ்சம் தான் திங்ஸ் ஃபனல்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கேல் வரைஞ்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதெல்லாம் ட்ரா பண்ணி முடிஞ்ச அப்புறமா கண்டிப்பாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் ஒரு பாக்ஸ் இது மாதிரி எடுத்திருக்கேன். இது நான் ஒரு ஷாப் போகும்போது பென் பாக்ஸ் இருக்கும்ல, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி உங்களுக்கு சின்ன பாக்ஸில் செய்ய முடியும்னா ஹோல் மாதிரி போட்டு அதை ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நார்மல் சும்மா நார்மல் பாக்ஸே நம்ம அதை பேஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் லேப் கிட் அப்படி எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக இருந்த மாதிரி இருக்குது. அதில் ஜஸ்ட் ஒரு ஷைனிங் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சும்மா எக்ஸ்பிரிமெண்ட்லலாம் இருக்கும்ல, கலர் கலராக பால்ஸ் அந்த லேப்லலாம், அதனால் அது சும்மா இது சும்மா ஒரு டிசைனுக்காக அதை பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் க்ரியேட்டிவாக எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டியூப் ஒரு மோல்டு, நம்ம கீச்செயின் எல்லாம் பண்ணுறதுக்குள்ள மோல்டு. பிள்ளைங்க கிளாஸில் நம்ம அது வாங்கினோன்னா உடச்சிருவாங்க. அதனால் இது பிளாஸ்டிக்கில் எனக்கு ஷாப்பில் கிடச்சி. ஸோ அது வாங்கி அதை லிக்யூடை அதில் இருக்க மாதிரி அதை இன்சர்ட் பண்ணி அந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் இப்போது எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்ததெல்லாம் ஒரு ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஹோல்லையும் நான் அதை அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அப்போ எல்லா ஹோல்லையும் அது இருந்த மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். தென் இந்த காட்டன் அந்த டியூப் வச்சுருக்கேன்ல, அதில் சும்மா எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணி இருக்கும்போது இருக்கும்ல, அதுக்காக அப்படி ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்கேலெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அதுக்கும் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம லேப் கிட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தென் நார்மலாக சயின்டிஸ்ட்னாலே பியர்டெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த கிளாத் நான் ஷாப்லேருந்து வாங்கினேன். வாங்கி அதை நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக
ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இது ஸ்டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி டேப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம இதை எடுத்து அப்படியே வந்து அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா போதும். எப்போ நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அப்போ இந்த பேப்பரை எடுத்து ரிமூவ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே செட் ஆயிரும். ஸோ அதில் ஒன்றும் இதில் ஒரு 2 சைடில் அப்படி தான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். பார்க்கவே நல்லாயிருக்கும். இதுக்கு கூடவே நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணணுன்னா ஒரு ட்ரை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த போட் ட்ரை உண்டுல்ல அது, அதுக்கப்புறமா கிளாஸ் கண்ணாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க்கு, மிட்டன்ஸு, ஸ்ட்ரிஞ்சு இது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. நான் கப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் அந்த பெல்ட் வச்ச ஃபேண்ட் உண்டுல்ல, இந்த ஷர்ட்டில் ஓடி வருமே அந்த மாடல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கோட்டை வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தென் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும், இல்லை ஸ்கூல் ப்ராஜெக்ட் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.